நீ ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிற, எப்படின்னா ஒரே சோகமயம், எப்போ பார்த்தாலும் துக்கம், சண்டை, பிரச்சனை, அசிங்கம், அவமானம், ஏதோ ஒன்று செஞ்சுவிட்டு நான் ஏன் இதை செஞ்சேன், நான் தப்பாக வந்து செஞ்சிட்டேன் போல். ஏன் உன் உலகத்தை நீ என்ன பண்ணவே இல்லை, எந்த மாதிரி உருவாக்கிக்கிறேன்னு கேட்கவே இல்லை. ஆனால் உலகத்தை உருவாக்கிட்டேன். உன் உலகத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அது வந்து மாறவும் மாட்டேன்னு வர அடம் பிடிக்கிற, பிரச்சனையும் வர சந்திச்சுன்னுக்கிற. நான் உங்களுக்கு தீர்க்கமாக அங்கேயே சொல்லி வச்சுருக்கேன், இங்கேயும் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு உலகம். எனக்கான உலகத்தை யார் உருவாக்கிக்கணும்னா திருத்திக்க முடியும். நான் என்ன பண்ண முடியும்? நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் கோவம் வருது, அந்த வார்த்தையெல்லாம் பேட் வேர்டு இல்லை, பேட் வேர்டு பறக்க விடுற வார்த்தைங்கன்னு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுமாதிரி என்ன சொன்னாங்கன்னா, கோவம் வரப்போ தான் பார்த்துன்னு இருக்கிறோம், உனக்கு வெளியே இல்லை சொல்லு. இப்போ திட்டுட்டோம், அப்போ திட்டும்போது சிரிச்சிட்டேன்னு வச்சுக்க, ஆஹா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அது வந்து தப்பிச்சிட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு புரியணும், என்னை எந்த விஷயமும் துக்கப்படுத்த கூடாது. நான் துக்கப்படலாம், அடுத்தவங்க அழியிறாங்களேன்ட்டு, அடுத்தவங்க நல்லா இல்லாமல் போகிறாங்களே, கண்ணு முன்னையே என்ன பண்ணுறான் ஒருத்தன், நல்லா ஒரு 70-80 வயசு வரைக்கும் மனுஷன் வாழ வேண்டியவன், 40 வயசில் 30 வயசில் ஹார்ட் அட்டாக்கு செத்து போயிட்டான உடனே என்னோடய உலகத்தில் துக்கம்லாம் இல்லைங்க. 30 வயசில் செத்துட்டார், எப்படியும் ஒரு 80 வயசில் சாவ போகிறாரு தானே, 30 வயசில் செத்துட்டார். உண்மை தான், அது உண்மை தான். எப்படி தான் நான் இன்று நான் நாளைக்கு நீ அப்படி தானே. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. ஏன்? கொஞ்சம் மனிதாபிமானம் அவசியம். அப்போ நான் துக்கப்படலாம், அது எதனால் இருக்குண்ணா? அப்போ நான் எல்லா உணர்ச்சிகளையுமே வரையறதுக்குன்னு கோவம் எப்போ பண்ணணும், நான் என்ன கேட்கணும், நான் எப்போ கோவப்படுறேன், பொதுவாக நான் எப்போ கோவப்படுறேன் அப்படின்னு கேட்டால், என் மனைவி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போனாவோ, இல்லை என் கணவன் என்னை மதிக்கலனாவோ, என் சொந்தக்காரங்களாம் என்னை மதிக்கலனாக்கோ கோவப்படுறேன். ரோட்டில் போகிறவங்களே யாரும் கைத்தட்டி கூப்பிட்றேன், திரும்ப போகிறாங்க, நான் கோவப்படுறேன். ஏன்? அவங்களுக்கு எனக்கு என்னவே இல்லை, சம்மந்தமே இல்லை. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வெறுப்பானா, கஷ்டப்பட்டா, இது பண்ணால் டென்ஷனாக ஆயிடுறேன். உனக்கு இது கூட தெரியலையா? எவ்வளோ பேருக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ தெரியல. ஆனால் எனக்கு கூட இருக்கிறது தெரியலன்னா என்ன ஆகுது? எனக்கு கோவம் சரியா தப்பா? அக்கறையே கோபமாக மொழிபெயர்த்துக்கிறேன். கோவப்பட்டு பிபி வந்து செத்தும் போயிட்டேனே. இப்போ கோவப்படுறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறதில்ல, என்னை பார்த்து கோவப்படுறதுக்கு ஆள் இல்லையன்ட்டு. இப்போ இந்த பக்கம் யோசிப்போம். நான் மற்றவங்களே யாருன்னா கோவப்பற்றினே இருக்கிறேன்னா, யாருக்குன்னா ப்ரெஷர் குத்தினே இருக்கிறேன்னா, யாருன்னா துக்கம் பற்றினே இருக்கிறேன்னா, யாருன்னா வேதனை பற்றினே இருக்கிறேன்னா, யோசிக்கணுமா இல்லையா? அப்போது ஒவ்வொரு மனிதனும் நான் எப்படி வாழ்கிறேன், என்னால் மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்க, மற்றவங்கக்கிட்ட நான் எவ்வளோ தூரம் அக்கறையாகிறேன், நான் எப்படி இருக்கணும், யார் முடிவு பண்ணா?